எஸ்எம் டிரான்ஸ்போர்ட்டோட பிஸ்னஸ் கார்டு வந்திருக்கு. மொத்தம் 10 பாக்ஸ்க்கு மேலே 1000 கார்டு. ஸோ இதில் வந்து 2 அட்ரஸ் இருக்குது. ஒன்று ஊரில் உள்ளது இருக்குது, காரைக்குடியில் உள்ள அட்ரஸ் இருக்குது. இன்னொன்று வந்து மலேசியாவில் உள்ள அட்ரஸ் இருக்குது. ஒரு சைடு பார்த்தா மலேசியாவில் உள்ளது தெரியும், இது ஊரில் உள்ளது. பத்துமலை முருகன் போட்டு கீழே நடுவில் உள்ள கார் நம்பர் தெரியும். இந்த காரோட நம்பர் 9415. 54,000 நான் தனியாக பேமெண்ட் கட்டி அதுக்கு வாங்கினேன். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அந்த நம்பர் வந்து எப்படி கூட்டி பார்த்தாலும் ஃபஸ்ட்டு வரும். இப்போ 9415, இப்போ 9 4ஐயும் கூட்டுங்க 13 வரும். அப்போ கடைசியில் 13ல் 1 இருக்கா, அங்கிட்டு 9 கடைசியில் இருக்குது. 9 4க்கு அடுத்து பாருங்கள் 1 இருக்கா, 2 1ஐயும் கூட்டுங்க 11, 1 வருதா. அப்புறம் 94 ஒரு கடைசி நம்பர் 5ஐயும் கூட்டி பாருங்கள், 94ஐயும் கடைசி ஒரு 5ஐயும் 9 கடைசி உள்ள ஒரு 5ஐயும் கூட்டி பாருங்கள் 14 வரும். 14ல் 1 இருக்கா, எப்படி கூட்டி பார்த்தாலும் நம்பர் வந்து 1 தான் வரும். நிறைய பேர் சொல்கிறாங்க, இந்த மோட்டார் வாங்கணும், இந்த காரை தான் மோட்டர்னு சொல்கிறோம்ல, அதில் வந்து அதிர்ஷ்டம் இருக்கணும், ஏன்னா மோட்டார் வாங்கணும் விளையாட்டு கிடையாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை பொய்யின்னு எனக்கு தெரியாது. ஸோ நான் அதெல்லாம் நம்ப மாட்டேன். நேர்மையாக உழைக்கணும், அதில் உழைச்சா யாராக இருந்தாலும் வின் பண்ணலாம். உண்மை தானே. அந்த அளவுக்கு நம்ம முதலீடு போடணும். முழுக்க முழுக்க கடனாக எடுத்தோம்னா மாட்டிக்குவோம். சரிங்களா, உண்மை தானே. காரோட விலை 12 லட்சம். வெளியில் ஷோரூம்லேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வந்து லெதர் சீட்டு, அலைவெளு, அப்புறம் ஃப்ரேமு, முன்னாடி 2 டூம் லைட் போட்டது, அது 1 லட்சத்துக்கு மேலே செலவு. அப்புறம் நம்பர் மட்டும் 54,000 ரூபா. அப்புறம் பாதி காசு தான் நான் கட்டினேன். இன்னும் பாதி 6,10,000 ரூபாய்க்கு வட்டி 2 வருஷத்துக்கு 7,40,000 ரூபா கட்டணும். மாதம் 31,000 ரூபா 2 வருஷம் கட்டணும் விடாமல். ஒரு நாள் தவறுனாலும் பெனால்ட்டி ஃபைன் அடிச்சிருவாங்க. அதுக்கு வட்டி கணக்கு பண்ணால் 1,40 வருது. எல்லாம் டோட்டலாக கூட்டி கழித்து பார்த்தா 15 லட்ச ரூபா வருது அந்த காரோட மதிப்பு. இன்னமும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் அந்த காரில் போட வேண்டியது இருக்குது. ஆனால் இப்படிக்கு அழகாக இருக்குது, போதும் சொல்லி விட்டு வச்சுருக்கேன். அடுத்தது அந்த டீ போர்டு, அந்த டாக்ஸி காரை போய் பார்த்தோம். அதோட வீலெல்லாம் பழைய மாடல் இருந்துச்சு, ஓட்ட ஓட்டையாக இருந்துச்சு. ஆனால் நான் எடுத்திருக்க அந்த காரில் வந்து ஸோ வீட்டுக்கு எப்படி நம்ம அழகாக வச்சுருப்போமோ அதே மாதிரி தான் நான் போட்டு வச்சுருக்கிறேன். ஏன்னா நல்லா செஞ்சு வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கஸ்டமர் வந்து பார்க்கும்போது நெக்ஸ்ட் டைம் அந்த காரை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கூப்பிடணும். அதுக்காண்டி சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்க்காம இருந்தால் நல்லா இருக்காது. முதலீடு இருக்கணும். டிரான்ஸ்போர்ட்டில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அதிர்ஷ்டமும் வேணும், நிறையா கலந்துருக்கு. நம்பிக்கை வேணும், டிரைவர் பொறுப்பாக நடந்துக்கணும், மழை காலம் ஆக்சிடென்ட் எல்லாத்தையும் தப்பிச்சு போகணும், எல்லாமே இருக்குது. A to Z வரி இந்த மோட்டார் வாகனத்தில். உண்மையா இல்லையா? என் லைஃப்பில் நான் சக்ஸஸும் பெருசாக கொண்டாட மாட்டேன், தோல்வினாலும் கொண்டாட மாட்டேன். எல்லாமே சரிசமம் தான். இப்போ தான் பிரேமாவும் நானும் டைவர்ஸ் பண்ணிட்டோம். பாப்பா 2 பேர்த்துக்கும் ஒரு உரிமையோடு இருக்குது. பொம்பளை பிள்ளை தெரியும், அப்பா மேலே பாசம், எனக்கும் பாசம் இருக்குது. ஆனால் அது அவங்க தான் வளர்க்குறாங்க. நான் எப்போயோ ஒரு நாள் தான் போய் பார்க்குறேன். ஸோ யாருமே நம்ம கூட நிரந்தரமாக வரப்போகிறது கிடையாது. நான் எல்லாத்தையும் உணர்ந்துட்டேன். ஸோ நிறைய பேர் பாசம் வச்ச மாதிரி நம்மளை மோசம் செஞ்சுட்டு போனவங்க அதிக பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் கோச்சிக்கல. ஆமாம், மறப்போம் மன்னிப்போம், எல்லோரும் நல்லா இருக்கணும், அப்படி தான் நான் நினைக்கிறாங்க. நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க, பிரேமாவும் நீங்கள் டைவர்ஸ் பண்ணிக்கலையே, நீங்கள் ஊரில் வந்து கல்யாணம் பண்ணிக்குவீங்களான்னு கேட்குறாங்க. இனிமேல் அதெல்லாம் வேணாம், போதும், பட்டதெல்லாம் போதும், பார்த்து அனுபவிச்சாச்சு. பிரேமாவை குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா நாங்களும் பிரேமாவும் ஒரு 7 இயர்ஸாக ஏற்கனவே பிரிஞ்சு தான் இருந்தோம். இப்போ முறைப்படி டைவர்ஸ் பண்ணிவிட்டோம். ஏன்னா அதுவாச்சும் நல்லா இருக்கணும்ல. பொம்பளை பிள்ளைய வந்து வாழ்க்கை முக்கியம். வயசாச்சுன்னா யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்க கல்யாணம் பண்ண போகிறாங்களா, கல்யாணம் பண்ணலையா, எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. அது அவங்களோட முடிவு. நான் அதை பற்றி பேசவே கூடாது.
இருந்தாலும் சொல்கிறேன், என்ன கேட்குறாங்க மற்ற ஊரில் வந்து கல்யாணம் பண்ணிக்குவீங்களா, அது தெரியாது. ஸோ இப்படிக்கும் பிஸ்னஸ் மைண்ட் போய்கிட்டு இருக்கு. ஸோ ட்ராவல்ஸ் பார்க்கணும், மலேசியாவில் இறைச்சி கடை, இங்கே மற்ற மற்ற வேலையெல்லாம் இருக்குது, நிறைய பார்க்கணும். ஊருக்கு வரணும், வந்து இருந்தாலும் இங்கேயும் வரணும், அங்கேயும் போகணும். பிள்ளை இருக்குல்ல, என்னால் எங்கேயும் போக முடியாது. நான் நிரந்தரமாக இங்கேயும் இருக்க முடியாது, இங்கேயும் இருக்க முடியாது. அங்கே ஒரு காலு, இங்கே ஒரு காலு, இப்படி தான் என் லைஃப் போய்கிட்டு இருக்கு. இதுக்கிடையில் எனக்கு மேரேஜ் பண்ணுறதுக்கு எண்ணம் இருக்குமா இல்லையா எதுவும் தெரியல. எந்த சூழ்நிலையில் எப்படி மாறுங்கிறதும் தெரியாது. இந்த கார் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களா, முழுக்க முழுக்க லோன் எடுக்காதீங்க. இப்போ ஒரு காரோட விலை 10 லட்சம் வச்சுக்கிட்டீங்கன்னா 5 லட்சம் கட்டுங்க. 10 லட்சத்துக்கு 2 லட்சம் கட்டிட்டு 8 லட்சம் லோன் எடுக்காதீங்க, மாட்டிக்குவோம். காசு நம்ம இந்தியாவில் இருந்து சம்பாரித்து அந்த கார் ஓட்டி டிரைவர் சம்பளம் கொடுத்து மற்ற வேலையெல்லாம் பார்த்து அதை அடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் வந்து சொந்த தொழில் பண்ணுறதுனால 2 வருஷத்தில் நான் லோன் எடுத்திருக்கேன். யார் லோன் கொடுக்க மாட்டிட்டாங்க, ஏன்னா 5 வருஷம் போட்டுக்கணும். இல்லை 2 வருஷம் லோன் கொடுத்தா கொடுங்க, இல்லைன்னா எனக்கு காரே வேணான்ட்டேன். அப்புறம் லோனுக்கு ஒத்துக்கிட்டாங்க, ஏன்னா வட்டி கூட போகும்ல. ஆமாம். ஸோ நான் வந்து சொந்த பிஸ்னஸ் பண்ணுறதுனால என்னால் மாதம் 31,000 2 வருஷத்துக்கு கட்டி முடிச்சிருவேன். முன்காசு நம்ம 6 லட்ச ரூபா போட்டிருக்கோம், தனியாக ஒரு 3 லட்சம் செலவு பண்ணியிருக்கிறோம், அதெல்லாம் வேறு விஷயம். இந்த மாதிரி பணம் இருந்து இந்த தொழிலில் நுழைஞ்சின்னா தான் நம்ம கடன்லேருந்து தப்பிச்சுக்க முடியும். முழுக்க முழுக்க கடனை வாங்கி வட்டி கட்டாமல் நிறைய பேர் இந்த தொழில் இழுத்து மூடிட்டுலாம் போய் பார்த்துருக்காங்க. இந்த தொழிலுக்குள்ளே நான் உள்ளே வரவும் தான் என்னென்ன நடக்குதெல்லாம் தெரியுது. டிரைவர் வேலைக்கு போடுறான், சத்தம் போடாமல் போய் ஆக்சிடென்ட் பண்ணிவிட்டு நம்மள்ட்டே வந்து சொல்ல மாட்டாங்க. வீட்டில் வந்து காரை நிப்பாட்டிட்டு அலங்காமல் போயிடுவாங்க. அங்கே போலீஸ்கார் தேடிக்கிட்டு இருப்பாங்க. நம்பரை பார்த்து ட்ரேஸ் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி நம்மளை பிடிச்சி அப்புறம் யாரடா அனுப்பிச்சி விட்டான் பார்த்தா அந்த டிரைவர். அப்புறம் தான் அவங்க உண்மையை ஒத்துக்குவாங்க. இந்த பிரச்சனை நிறையா இருக்குது. பெட்ரோல் டீசல் திருடுறது, போலி கணக்கு காமிக்கிறது நிறையா இருக்குது. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பாடம் கற்றுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் கூட முழுசாக தெரியல. இந்த தொழிலில் நான் ஒரு குட்டி ஸ்மால் பேபி மாதிரி நான். இது எல்லாமே என்னோட பிஸ்னஸ் வியாபார கார்டு. இது இந்தியாவில் உள்ள காரைக்குடி தமிழ்நாடு அங்கே உள்ள டிராவல்ஸோட கார்டு. இதெல்லாம் என்னோட வாட்ஸ்அப் நம்பரு.